காம்படேட்டர் அனாலிசிஸ் அண்ட் சைட் ஆடிட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ குரோம் எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற லிங்க்கை வச்சு அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை உங்களோட கூகுள் க்ரோமோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த வெப்சைட்டோட ஆடிட் பண்ணணுமோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை போய் லைட்டாக கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. அது என்னென்ன ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்களா நம்ம எந்த வெப்சைட்டை பார்க்குறோமோ அந்த வெப்சைட்டோட எஸ்இஓ ஸ்கோர் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரி நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோங்கிறதையும் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆல்சோ நம்ம பேஜஸில் என்னென்ன இஷ்யூங்கிறது ஃப்ரண்ட் பேஜ்லேயே காமிக்கிறாங்க. அப்போது அந்த இஷ்யூவை என்னென்னு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணணுன்னா நம்ம வெப்சைட்டோட ஈஸியாக ரேங்க் பண்ண வச்சிடலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக என்னென்ன இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஹெடர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்துடும். இமேஜஸ்க்கு எவ்வளோ ஆல் டெக்ஸ்ட் இருக்குது, ஆல் டெக்ஸ்ட் எதுலலாம் இல்லை, அதுக்கப்புறம் லிங்க்ஸ், இன்டர்லிங்கிங்ஸ் எவ்வளோ, எக்ஸ்டர் லிங்கிங்ஸ் எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க்ஸ் என்னங்கிற லிஸ்ட்டும் கூட கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த டூலோட லிங்க் வேணும்னா ஜஸ்ட் என்ன ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் லிங்க் வந்து சேரும். இதே மாதிரி ஃப்ரீ டூல்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எதை பற்றி தெரிஞ்சுட்டுருக்குறோங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி வீடியோ அண்ட் எப்படி பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.